வணக்கம் மக்களே. இன்றைக்கு இந்திய ஆப்கான் உறவுகளை பற்றியான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் துபாயில் ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசி முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வந்துச்சு. ஆனால் அஃபிஷியலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பற்றியும் மனிதாபிமான உதவிகள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது என்ன திடீரென்று இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன, இது இந்தியாவுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு நல்லுறவு இல்லை, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதாவது பாகிஸ்தானி தலிபான்கள் மேலே அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு தலிபான்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தக்க பதிலடி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மன்னிக்கணும், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அது தெரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, சில இராணுவ நிலைகளை ஆப்கானிஸ்தானோட இராணுவம் கைப்பற்றியதெல்லாம் தகவல் நமக்கு வெளியாகிட்டு இருந்துச்சு. மிக கடுமையான போர் இப்போதையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்கானோட தலிபான்களோட ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தற்சமயத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்க தகவல் மக்களே. எப்போ அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியானாங்களோ அப்போயே நமக்கும் இவங்களுக்குமான ஆப்கானிஸ்தானுக்குமான ஒரு உறவு இல்லை, தூதரவு உறவுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இது நடந்தப்போ இந்தியாவும் மக்களாட்சி நடந்தப்போ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மிக நெருங்கிய உறவில் இருந்தாங்க. நிறையா டேம், மிகப்பெரிய டேம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் பாயக்கூடிய நதி குறுக்க இந்தியா அணை கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80 பில்லியன் US டாலருக்கு ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட $300 பில்லியன் செலவுக்கு செலவாகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவோட பங்களிப்பு கிட்டத்தட்ட $100 பில்லியன் டாலருக்கும் அதிகமான முதலீடுகளை அந்த டேமுக்காக செஞ்சுருக்காங்க. இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நதி நீரை ஆப்கான் மக்களும் ஈரானிய மக்களும் பயன்படுத்துகிறதா நமக்கு தகவல் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் ஆப்கானிஸ்தானுடைய முக்கால்வாசி நாட்டுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியுது. அது இல்லாமல் நிறையா ரோடு, பாலம், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் இந்தியா கட்டி கொடுத்துருக்கு.